எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். நேற்றைய வகுப்புல மனிதர்களாகிய நம்முடைய படைப்பு அமைப்புகள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய ஆர்டர் என்ன, மனதினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் ஒன்றையும் நாம் செய்தோம். அடிப்படையில் தியானம் என்பதே சிந்தனையாகும். ஒரு கருத்தை உங்களுடைய தனித்துவமான ஞானங்களை கொண்டும் புரிதல்களை கொண்டும் சிந்திப்பது சிந்தனை. சிந்தனை என்பது தனித்துவமானது. ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய தனித்துவமான ஞானங்களை கொண்டும் புரிதல்களை கொண்டும் உணர்ந்து, அதாவது சிந்தித்து ஏற்றுக்கொள்வதை விபஷன தியான வழிமுறைகள் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டுமே இருந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் பெருமை கொண்ட மனித மனங்களால் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்று விபஷனா தியான வழிமுறை கோட்பாடுகள் எச்சரிக்கின்றது. எனவே உங்களை அது சிந்திக்க தூண்டுகின்றது. சத்தியத்தை சிந்திக்கும் போது அந்த சத்தியம் இன்னும் ஆழமாக நம்முள் இறங்கி தங்கும். ஏனென்றால் அது அங்கே ஏற்கனவே இருக்கின்றது. சத்தியத்திற்கு முரணான விஷயங்களை உங்களுக்குள் திணிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை நீங்கள் சிந்தனைக்கு உட்படுத்தினாலே போதுமானது. அது தன்னை ஆழமாக நிறுவிக்கொள்ளும் உங்களுடைய இதயங்களை. அந்த அடிப்படையில தான் நாம மனித படைப்பமைப்புகளை பற்றிய சிந்தனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்பதை சொன்னோம். அதை ஒரு தியான முறையாக வடிவமைத்திருக்கின்றோம். அந்த தியான முறை என்பது நம்ம செல்ஃபா நம்ம படைப்பு அமைப்புகளை பற்றி நினைவூட்டி கொள்வதுதான். பட் நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்மல் வடிவம் கொடுத்துருக்குறோம். அது ஒரு கைடட் மெடிடேஷனாகவும் இருக்கலாம். நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ஜஸ்ட் இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டாங்களா? டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிப்போம். வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதனுடைய டிஸ்பிளே தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் கண்டென்ட். இது இப்படி தான் சொல்லணும் இல்லை. நாம் தியானிக்க போகிறோம். முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரும் தியானம். இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தியான உரையை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா, விபஷனா வழிமுறைகளில் ஒரு ரிச்சுவலாக கொண்டு வர மாட்டாங்க. ஒரு சடங்காக அதை கொண்டு வரக்கூடிய பழக்கம் இல்லை. பேசிக்காக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். கம்ஃபர்டபுளாக சுகமாக உட்காந்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் நிலை இருக்கும், உடல் அமைப்பு இருக்கும், உடலுடைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், சுகமாக உட்காந்துக்கலாம். தட் இஸ் சேரில் உட்காந்துக்கலாம், தரையில் உட்காந்துக்கலாம், கால் நீட்டி உட்காந்துக்கலாம், சாஞ்சு உட்காந்துக்கலாம். எதுவுமே முடியலைங்க, படுத்துக்கலாம். இங்கே மனம்தான் ஈடுபட வேண்டும். மனம் என்பது எப்போது தன்னுடைய ஈடுபாட்டை முழுமைப்படுத்தி கொள்ள முடியும் என்றால் உடல் சுகமான தன்மையில் இருக்கும். அதனால உடல் இருக்கை நிலைக்கு அடிப்படை நிலைகள்ல ஒரு தியானத்தை ஒரு சாதகர் கற்றுக்கொள்ள தொடங்கும் போது உடலுக்கான சடங்குகளை விபஷனா தியான முறையில் திணிப்பது கிடையாது. நான் நேற்றைய வகுப்பில் நினைவூட்டியது போல நம்முடைய மனம் தெளிவை அடையும் போது உடலில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுவிடும். அதனால ஃபோக்கஸ் மைண்டுக்கு. அதனால கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அடுத்த கண்டிஷன், கண்கள் மூடப்பட வேண்டும். நேற்றே நாம் நினைவூட்டினோம், அகசூழல் புறசூழல். அகசூழல் தான் நம்முடைய இருப்பின் மையம்.
மனம்தான் நம்முடைய அகசூழலின் மையம். அந்த மனதை நாம் அணுக வேண்டும், மனதில் நிலை கொள்ள வேண்டும் என்றால் உடலுடைய உதவி நமக்கு ஓரளவுக்கு தேவை. அந்த அடிப்படையில் கண்களை மூடுதல் என்பது நாம் தியானிப்பதற்கு, நம்முடைய அகசூழலில் திரும்பி நிலைத்திருப்பதற்கு உடலின் ஒரு ஆதரவு தான் கண்கள் மூடப்படுதலாகும். எனவே தியானம் என்பதனுடைய அடிப்படை நிலையை கடந்து கண்களை மூடியிருத்தல் என்ற அடுத்த நிலைக்கு நாம் செல்லும். சுகமா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடி உட்காந்து. அவ்வளவு. 3வது கண்டிஷன், விபர்சனா வழிமுறைகளை உடல் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. ஆனா உடலை விபாசனா மதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால உடலுடைய நியாயமான தேவைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போது தியானம் முக்கியம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகமான தாகம் இருக்குதுன்னா ஸ்டாப் யுவர் மெடிடேஷன், ட்ரிங்க் சம் வாட்டர். யூரின் சென்சேஷன் வருது, ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் உடலுடைய நியாயமான அடிப்படை தேவைகள். உடல் சுகமாக இருந்தால்தான் மனம் நல்ல முறையில் வேலை செய்யும். நாம் மனசுல தான் முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய வேண்டியிருக்குது. அதுக்கு உடல் புறத்திலிருந்து ஆதரவை பெற்றோம், கண்களை மூடி இருக்க சொன்னோம். அதே நேரத்தில் உடலுக்கு ஒரு நியாயமான தேவை இருக்கும்போது மனம் அதனை அனுமதிக்க வேண்டும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் விபாசனா மெடிடேஷன். அதனால எப்போனாலும் நீங்க மெடிடேஷனை பிரேக் பண்ணலாம், உடலுக்கு ஒரு நியாயமான தேவை இருக்கிறது என்ற பட்சத்தில். இந்த தேவை நியாயமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, ரொம்ப லைட்டரா இருங்க, எந்த எதிர்பார்ப்புகளும் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மருத்துவ வகுப்பு. இங்க என்ன கற்றுக் கொடுக்கப்படுதோ அதை முழுமையா உள் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாருமே தியானத்துக்கு தயாரா இருக்குங்க. கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரும் தியானம். தியானத்திற்கான வழிகாட்டி உரையை நான் வாசிக்கின்றேன். அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பரந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா அண்ட வெளியில் பூமி எனும் கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியின் இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்டவன் என்பதை உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான ஒரு காலத்தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இங்கே நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று மற்றும் பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் எனக்காக மகா சக்தியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன். எனக்குள் உயிர் எனும் பரிசுத்தமான இயக்க ஆற்றல் நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவம் மிக்க மறைவான ஆற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த புனிதமான ஆற்றலே எனது இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கின்றேன். எனது உயிரை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது மனம்தான் எனது உயிரை உணர்கிறது. எனது மனம் எனது படைப்பமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. எனது மனம் மறைவானது. எனது மனம் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களால் நிறைந்ததாக இருக்கின்றது. எனது மனதை கொண்டே எனது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
என் மனதை கொண்டு என் மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடல், செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், உறுப்புகள், இரத்தம் ஆகிய தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக எனது உடல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனது பருவுடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்கின்றதோ அந்த அளவுக்கு எனது உடல் நேர்த்தியுடன் ஆரோக்கியமாக இயங்க முடியும். எனது உடல் எனும் அழகிய அமைப்பை நான் உணர்கின்றேன். எனது தலை, எனது தோள்பட்டைகள், எனது மார்பு பரப்பு, எனது வயிற்று பரப்பு, எனது முதுகு பரப்பு, எனது இரு கைகள், எனது பிறப்புறுப்பு பகுதிகள், எனது இரு கால்கள் மற்றும் என்னுடைய பல்வேறு உள்ளுறுப்புகள் ஆகிய எனது பருவுடலின் முக்கிய அம்சங்களை நான் கவனித்து உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனது உடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை இப்போது நான் உணர்கின்றேன். எனது உடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை இப்போது நான் உணர்கின்றேன். எனது மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறை அச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது எனது உயிராற்றலானது எனது பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் எனது பருவுடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை நான் எனக்குள் இப்போது நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனது மனம் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் எப்போதும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். எனது மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது எனது உயிராற்றலானது எனது பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படுகின்றது. இதுதான் எனது நோய்களுக்கும் வறுமைக்கும் அடிப்படை என்பதை நான் எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனது மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் தீண்டப்படாமல் நான் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன்.
என்னை நான் உணர்கின்றேன். என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக நான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறேன். எனது படைப்பு அம்சங்களின் இயக்கங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக நான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பு அம்சங்களின் மையமாக இருக்கக்கூடிய எனது மனதின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. எனது மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள நான் உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றேன். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ இப்போ நாம் மேற்கொண்ட தியான வழிமுறை என்பது நம்முடைய படைப்பமைப்பை பற்றி நாம் சிந்தனையாக உணரக்கூடிய தியானம். நாம் யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்குள்ள என்ன இருக்குது, இதை பற்றின ஒரு அடிப்படை விழிப்புணர்வு நமக்கு இருக்கு. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம மனசு எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல். ஒரு அழகான கார் வாங்குறோம், புது கார். அதை சென்னை மாதிரி ஒரு ஊரில் டிராஃபிக்கில் ஓட்டிட்டு போகும்போது மனசு படபடக்கும். எவனாவது சைடில் கோடு போட்டுறக்கூடாது, பின்னாடி ஒரு ஆட்டோக்காரர் வர்றாரு, ஐயோ ஃபாஸ்டா வராரு, ஃபாஸ்டா வராரு. கார் அவ்வளோ பாதுகாக்கு. இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் மகத்துவமிக்க படைப்பாகிய மனிதனுடைய மனம் என்ற அந்த மறைவான தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு, அந்த பேசிக் கான்சியஸ்னஸ் தான் விபாஷனா மெடிடேஷன்ல பிரைமரியா அட்வைஸ் பண்றாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதோட இம்பார்ட்டன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான உங்களுக்கான தனித்துவமான வழிமுறைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதுதான் அந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படை. ரைட். ஸோ இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோடைய வாய்ஸ், கைடட் வாய்ஸையும் தனியாக நம்ம ஒரு MP3 ஃபைலாக ஷேர் பண்ணுவாங்க. நானே டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வென்எவர் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த வாய்ஸை கேட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் விபாஷனா வழிமுறைகளில் இந்த கைடட் மெடிடேஷன் அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு குருவினுடைய சார்பு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால நீங்களே அந்த வார்த்தைகள் என்பது உங்களுடைய உணர்வின் வெளிப்பாடு தான். வகுப்புக்காக நாம் அதை ஒரு ஃபார்மல் கண்டென்ட் ஆக்கியிருக்கிறோம். பட் என்னைக்குமே நீங்கள் ஒரு ஆசிரியரை சார்ந்து, ஒரு குருவை சார்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய படைப்பாளனை முன்னோக்கியவாறு நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு டீச்சர், ஒரு குரு என்பவர் ஒரு வாசல். அந்த வாசலை கடந்துதான் நீங்கள் போக வேண்டும். வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நல்லா இருக்கே வாசல், இங்கேயே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தவறாகிவிடும். அதனால் நீங்கள் அதை கடந்து சென்று விட வேண்டும். அதனால விபாசனால எங்கேயுமே ஒரு டீச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நான் ஏற்கனவே விபாசனா வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவர் உங்களோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான். அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், அவ்வளவுதான். உங்களை விட 2 பாயிண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா தெரியும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். விபாசனா தியான முறையில ஏக பெரும் மகா சக்தி என்ற அந்த ஒன்றையே முன்னோக்கி நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது. உங்களுடைய மனதிற்கு மட்டும்தான் முக்கியத்துவம். அந்த மனம் மகா சக்தி மட்டுமே முன்னோக்கி. இதை எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட். ஸோ இன்றைய பாடங்களுக்குள்ள நம்ம போகலாம். தியான முறை நேற்று இப்ப நம்ம பண்ணது முடிவெளி கோட்பாட்டை, அதாவது மனிதனுடைய படைப்பம்ச கோட்பாட்டை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை நம்ம படிச்சிருக்கோம். முடிவெளி தத்துவம் என்பது மனித படைப்பமைப்புகளை பற்றிய ஒரு டீடைல்டு, ஒரு எலாபரேட்டட் விளக்கத்தை தரக்கூடிய ஒரு தத்துவமா இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது பேசிக். அடுத்த நிலையில முடிவெளி தத்துவம் ஒன்று சொல்லுது,
மனிதனுடைய அமைப்பு என்பது முழுமைகளின் சங்கமமாக இருக்கிறது என்று அந்த தத்துவம் சொல்லுது. மனிதனுடைய ஒவ்வொரு படைப்பு அம்சமுமே முழுமையானது அப்படின்னு சொல்லுது. இப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த முழுமைனா என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ எப்படி நம்ம தத்துவங்களை பத்தி நேற்று பார்த்தோம். இயற்கை படைப்புகளை அப்சர்வ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தகவல் நமக்கு தெரியுது. அந்த தகவல்ல எந்த முரண்பாடுகளுமே இல்லாத தகவலா கிறிஸ்டல் கிளியரா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்குள்ள வைக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில முழுமைனா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்துக்கு பேர் தமிழ்ல கரு உரு தத்துவம்னு சொல்லுவாங்க. சைனீஸ் லாங்குவேஜ் இன் யாங் தத்துவம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மருத்துவத்துல முழுமையின் தத்துவம்னு சொல்லுவோம். இயற்கையின் இரட்டை தன்மை தத்துவம்னு ஒரு பேரும் அதுக்கு இருக்கு. ஸோ இந்த சிம்பலை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பலை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல 2 கலர் இருக்குது. ஒண்ணு பிளாக், இன்னொன்னு ஒயிட். 2 கலருடைய பரப்புமே ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்குது. இந்த பக்கம் இது ஒயிட் சின்னதா இருந்தா, அந்த பக்கம் ஒயிட் பெருசா இருக்குது. இந்த பக்கம் பிளாக் பெருசா இருந்தா, அந்த பக்கம் பிளாக் சின்னதா இருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். இரட்டை தன்மைகள். ஒரு சர்க்கிள் இருக்குதா? ஒரு சர்க்கிள் எல்லாரும் கவனிக்க முடியுதா? அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது முழுமை. அந்த சர்க்கிளுக்குள்ள 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. அந்த 2 எலிமெண்ட்ஸுமே ஈக்குவல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு தெரியாடி விட எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்குது. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, அந்த பிளாக்குக்குள்ள ஒரு ஒயிட் இருக்குது, ஒயிட்டுக்குள்ள ஒரு பிளாக் இருக்குது. இதுதான் இந்த பிக்சர்ல நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். தத்துவத்தினுடைய ஒரு சிம்பல் தான் இந்த பிக்சர். இப்ப இந்த தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இதுக்கான வரையறையை பார்க்க போறோம். இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முழுமைனா எப்படி இருக்கும்? முழுமைனா என்னதுங்க? எந்த குறையுமே இல்லாத ஒரு தன்மை தான் முழுமை. அப்ப அந்த எந்த குறையுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மைனா என்ன? அதுக்குள்ள என்னதான் இருக்கும்? அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றது தான் இந்த தத்துவத்துல பார்க்க போறோம். தத்துவத்தினுடைய வரையறை என்னன்னா, ஒன்றுக்கொன்று சமமான 2 வெவ்வேறு தன்மைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணக்கமே ஒரு முழுமையை ஏற்படுத்தும். இதுதான் தத்துவத்தினுடைய டெஃபினிஷன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முழுமைனா என்னதுங்க? நிறைவு, நலம், ஆரோக்கியம். எந்த குறையும் இல்லாத தன்மை. பெர்ஃபெக்ட். சரியா? முழுமைனா அதான் அர்த்தம். அப்போ ஒரு இடத்துல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது. எந்த குறையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய நிலை, ஒரு நிறை நிலை இருக்கிறது. அப்படின்னா, அதுக்குள்ள 2 ஐட்டங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். 2 ஐட்டங்கள் கண்டிப்பா இருக்கு. அந்த 2 ஐட்டங்களுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட இருக்கு. நீ பெருசு, நான் சின்னவன். இல்ல நான் பெருசு, நீ தான் சின்னவன்ற இந்த குழப்பம் இருக்காது. நீயும் பெருசு, நானும் பெருசு. நீயும் நானும் சமம் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும். 3வது, அந்த 2மே டிஃபரெண்ட் நேச்சர்ல இருக்கும். நீ பிளாக்னா நான் ஒயிட் பா. நீ அந்த பக்கம்னா நான் இந்த பக்கம். உனக்கும் எனக்கும் தோற்றங்கள்ல, தன்மைகள்ல ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்கும். நீ அந்த லாஸ்ட்ல இருப்ப, நான் இந்த லாஸ்ட்ல இருப்பேன். ஸோ வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாக அந்த 2 எலிமெண்ட்ஸும் இருக்கும்ன்றதை புரிஞ்சு. இருந்தாலும் அந்த 2க்கும் இடையே ஒரு இணக்கம் இருக்கும். 4 பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். 2 தன்மைகள் இருக்கும். 2ம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கும். 2மே டிஃபரெண்ட் நேச்சர்ல இருக்கும். அந்த 2த்துக்கு இடையில இணக்கம் இருக்கும். இந்த 4 கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். 3 தாங்க ஆகுது. இந்த 1 மட்டும் ஆகலைங்க. எப்படியாவது கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன்ல சேர்த்து விட்டுருங்களேன் அப்படின்னா, நோ சார், சேர்க்க முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கூட தரேன் சார், அதெல்லாம் சேர்க்க முடியாது. இயற்கையினுடைய விதி என்பது அப்படிதான். சரியா? ஸோ இப்போ சில உதாரணங்கள் பார்க்கலாம். முதல் உதாரணமே நல்ல பயங்கரமான உதாரணமா இருக்குது. ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் என்றது முழுமை.
ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலி அப்படின்னா அதுக்குள்ள அந்த 4 விஷயங்கள் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன, 2 இருக்கணுமா? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்காங்களா? இருக்கணுமா இல்லையா? அப்பதானே அது குடும்பம் ஆகும். ஒருத்தர் மட்டும் இருக்காங்கன்னா குடும்பம் ஆகாது. குடும்பம்னா இப்ப ஒரு ஒத்த கருத்துடைய மக்கள்லாம் சேர்ந்து வாழும்போது ஒரு குடும்பமா ஆழ்வாங்க. அது வந்து ஒரு அது தன்மை. இங்க வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள கணவன் இருக்கணும், மனைவி இருக்கணும். குடும்ப அட்டை அப்பதான் குடுப்பாங்க. கணவன் இருக்கணும், மனைவி இருக்கணும். சரியா? 2 தன்மைகள் இருக்குதா? அவங்க 2 பேருமே சமமான முக்கியத்துவத்துல இருக்க வேண்டும். கணவன் என்ன சொல்றாரு? நான் தானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். நீ வீட்ல தானே இருக்கிற. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சு. அந்த குடும்பம் பெர்ஃபெக்ட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப மனைவி, நான் வேலைக்கு போய் உன்னை விட நான் தான் 10,000 அதிகம் சம்பாதிக்கிறேன். நான் தான் பெரிய ஆள் மனைவி சொல்றாங்க. அந்த குடும்பம் வேலைக்கு ஆகாது. பெர்ஃபெக்ஷன் இல்ல. சரியா? அப்ப இன்னொரு குடும்பத்துல கணவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சா கூட மனைவி கிட்ட சொல்றார், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஈஸி. இந்த குடும்பத்துல இருந்து எங்க அம்மா, அப்பா, இந்த பிள்ளை எல்லாத்தையும் கவனிச்சு, வீட்டு வேலையெல்லாம் கவனிச்சு, வீட்டு பத்தின டென்ஷனே இல்லாம நீ பாத்துக்கிறியே. நீ தான் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனைவி என்ன இல்லைங்க, நீங்கள் நானும் சமந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு அழகு இருக்கு. முழுமைக்கான அந்த கூறு என்பது உயிர்ப்போடு இருக்கிறது. சரியா? ஸோ 2 தன்மைகள் இருக்கும், 2 சம அளவுல இருக்கும். அடுத்து 2 டிஃபரெண்ட் நேச்சர். மனைவிங்கிறவங்க வந்து யார்? பெண் அவங்க. அவங்களுடைய ஆற்றல் அமைப்புகள் வேற, உடல் அமைப்புகள் வேற. கணவன் என்பவர் ஒரு ஆண். அவர் ஒரு டிஃபரெண்ட் நேச்சர்ல. ஸோ 3வது பாயிண்ட் தெளிவாயிடுச்சு. இப்ப 2 ஆண் இருக்காங்க. அவங்கள கணவன் மனைவி சொல்ல முடியுமா? 2 பெண் இருக்காங்க. கணவன் மனைவி சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. சரியா? அப்போ வெவ்வேறு தன்மைகள். ரைட். இந்த 3மே ஆல்மோஸ்ட் இறைவனுடைய அருளை கொண்டு நம்ம குடும்பங்கள்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பம் வச்சுப்போம். 4வது ரொம்ப முக்கியமானது. 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சம அளவுல முக்கியத்துவம் அப்படின்றத ஃபீல் பண்றாங்க. 2 பேரும் டிஃபரெண்ட் நேச்சர். ஆனா 2 பேருக்கு இடையில ஒரு ஈகோ இருக்கு. ஒரு இணக்கம் இல்ல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்ப 4வது பாயிண்ட் அடிபட்டு போகுது. அப்ப எங்க இந்த 4 பாயிண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகுதோ அங்க ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம மனச பத்தின தியரிய நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன் யாங் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்த உதாரணம் பார்க்கலாம். ஒரு வியாபாரம், ஒரு பிசினஸ் இருக்குதுங்க. ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே பிசினஸ். சரியா? அப்ப அந்த பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும் அப்படின்னா அதுல 2 அம்சங்கள் முக்கியம். ஒன்னு ப்ரொடக்ஷன், அந்த பொருளை உற்பத்தி பண்ணணுமா இல்லையா? 2வது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். தட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அதை மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ உற்பத்தி, விநியோகம் என்ற 2 கூறுகள் இருக்கின்றன. இந்த 2 கூறுகளுமே சம அளவில் முக்கியத்துவம் கொண்டது. இப்ப நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல ப்ராடக்ட்ட உற்பத்தி பண்ணிட்டீங்க. ஆனா மார்க்கெட்டிங் தப்பா பண்ணிட்டீங்க. சேல்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லன்னா அந்த பொருளு மக்கள பெருசா ரீச் ஆவாதா இல்லையா? ஃபெயிலியர் ஆயிடுமா இல்லையா அந்த பிசினஸ்? இப்ப நீங்க சூப்பரான மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் இருக்குது. வொர்ஸ்ட் ப்ராடக்ட் வச்சிருக்கிறீங்க. மக்கள் உஷாராயிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் ஏமாத்துறான்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ 2மே ஈக்குவலா இருக்கணும். நல்ல பொருளாவும் இருக்கணும். அத சரியான முறையில தர்மத்தின் அடிப்படையில நீங்க மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணணுமா? ஸோ 2மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட்டா? ரைட். 3வது 2மே டிஃபரெண்ட் நேச்சர் தானே. புரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரிக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ங்கிறது எங்க போய் பண்ணணும்? ஃபீல்டுல போய் தானே பண்ணணும். சரியா? அப்போ 2மே டிஃபரெண்ட் ஃபங்ஷனல் நேச்சர்ஸ் கொண்டதா இருக்குதா? ரைட். அடுத்து 4வது இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இணக்கம் இருக்கணும் தானே. இப்போ புரொடக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தரும் சேல்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய சண்டை போட முடியுமா? ஏங்க, நீங்க என்னதான் பொருளை உற்பத்தி பண்ணா நாங்க சேல் பண்ணாதானங்க சேல் ஆகும். நாங்க தாங்க பெரிய ஆளு. ஏங்க, பொருளை உற்பத்தி பண்ணா எப்படிங்க நீங்க சேல் பண்ணுவீங்க? என்னங்க இது அநியாயமா இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா 2 பேருக்கு இடையில இணக்கம்ன்றது என்ன? சார், நான் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணணும். அதை நீங்க வந்து எடுத்து சொல்லணும். நீங்க மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்க அடுத்து தயாரிக்கக்கூடிய பொருள்ல வந்து அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தருவோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் எங்களுடைய சப்போர்ட் இருந்தா நீங்க வேலையை செய்ய முடியும். அப்ப இந்த உற்பத்திக்கும் விநியோகத்துக்கு இடையில் ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். அப்ப இந்த 4 விஷயங்கள் இருந்தா தானே வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 4ல ஏதாவது ஒண்ணு அடி வாங்கிடுச்சுன்னா வியாபாரம் அடி வாங்கிடும். முழுமை இருக்காது. ஸோ முழுமை என்னன்னு புரிஞ்சுட்டீங்க. அடுத்து
ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டீம் இருக்குதுங்க, ஒரு குழு இருக்கிறது. குழு என்பது ஒரு முழுமை. அது முழுமைனா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? 2 அம்சங்கள் இருக்கும். ஒரு குழுன்னா ஒரு குழு தலைவர் இருப்பாரா இல்லையா? டீம் லீடர். டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. டீம் லீடரும் டீம் மெம்பர்ஸும் இருந்தா தானே ஒரு டீமு. இப்போ நம்மளே சின்னதா ஒரு கேம் விளையாடுறதுக்கே ஒரு டீம் போடுறோம்னா கூட அதுல ஒருத்தரை வந்து ஒரு தலைமை இடத்துல வச்சிருப்போம். அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுவார். ஸோ தேர் ஷுட் பி எ டீம் லீடர் இல்லையா? ஸோ டீம் லீடர், டீம் மெம்பர்ஸ், இதுதான் 2 அம்சங்கள். இது 2மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ். ஆமா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, டீம் லீடர், டீம் மெம்பர்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, டீம் லீடர் எதுவுமே பண்ண மாட்டார், டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. டீம் லீடர் என்ன பண்ணுவார்? கைட் பண்ணுவார். இது பண்ணணும், இப்பப்போ இந்த ஒர்க் முடிக்கணும், கிளைண்ட்டுக்கு இந்த டேட்ல டெலிவரி பண்ணணும், அதனால இந்த ஒர்க் இப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு டார்கெட் வச்சு முடிச்சிருங்க அப்படின்னு ஆர்கனைஸ் பண்றவர் டீம் லீடர். அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க யார்? டீம் மெம்பர்ஸ். சரியா? அப்போ ஒரு குழு என்ற முழுமையில குழு உறுப்பினர், குழு தலைவர் என்ற 2 தன்மைகள் இருக்கின்றன. இந்த 2 தன்மைகளுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்ட் நேச்சர்ஸ் 2 பேருமே. இவர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு. ஆனா இவங்க செய்யணும். இவங்க போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல, அவங்க வேலை செய்யணும். சரியா? ஸோ 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இணக்கம் என்ன? டீம் மெம்பர்ஸ் டீம் லீடரை மதிக்கணும். டீம் லீடர் டீம் மெம்பர்ஸுக்கு உரிய மதிப்பை, அவர்கள் சுகமாக வேலை செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும். இதான் டீம் லீடருடைய வேலை. சரியா? இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என்னையா நீ டீம் லீடரு, நீ எல்லாம் ஒரு டீம் லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகாது. டீம் லீடர் டீம் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு, அவரை மட்டும் கார்னர் பண்றாரு அப்படிங்கும்போது அவருக்கு அந்த டீம்லாம் சப்போர்ட் பண்றாங்க, அங்க ஒரு இணக்கம் இருக்கா. அப்போ ஒரு முழுமையில 2 தன்மைகள் இருக்கும், 2 ஈக்குவலி இம்பார்ட்டண்டா இருக்கணும், அந்த 2 டிஃபரெண்ட் நேச்சர்ல தான் இருக்கும், அவங்களுக்கு இடையில இணக்கம் இருக்கணும். இந்த 4 இருந்தா தான் அங்க ஒரு முழுமை, எந்த குறையும் இல்லாத தன்மை, ஒரு நிறைவு, நலம், ஆரோக்கியம் என்பது இருக்க முடியும் என்பதை நாம் இந்த கருவுரு தத்துவத்தின் வாயிலாக உணர்ந்துள்ளோம். இது ஒரு யுனிவர்சல் ட்ரூத் தானே. தத்துவம் என்பதே யுனிவர்சல் ட்ரூத் தான். இதுல யாராவது எந்த முரண்பாடுமே செய்ய முடியாது. சரியா? ரைட். இப்போ இந்த இன் யாங் தத்துவத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அங்க இந்த இன் யாங்குக்கு இடையில ஒரு சமநிலையை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு முழுமை இருக்கணும், அந்த முழுமையின் மூலமா தான் சுகம் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்குது? அந்த முழுமையில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை தன்மைகளுக்கு இடையில ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. 2 பேர் யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். அப்போ இன் யாங் சமநிலை பாதிப்பே நோய். மருத்துவ ரீதியா அதை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? டயக்னாஸ் பண்றதுக்கான ஒரு அடிப்படை புரிதலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ஒன்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இமீடியட்டா என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அப்ரோச் என்னன்னா, அந்த ஒரு பிரச்சனை நடந்த இடத்துல இருக்கக்கூடிய இரட்டை தன்மைகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த இரட்டை தன்மைகள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை உணர்ந்திருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். அந்த இரட்டை தன்மைகள் டிஃப்ரெண்ட் நேச்சர்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு இடையில இணக்கம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எங்க பிரச்சனை உருவாயிருக்குன்றதை கண்டுபிடிச்சு we can easily solve the problem. சரிங்களா? அப்போ இன் யாங் தத்துவம் என்ன சொல்லுது? நோய்க்கான காரணத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஃபர்ஸ்ட் மேல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட், ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் யாங், அதாவது ஒரு தன்மை மிகைத்து இருக்குது, ஒரு தன்மை குறுகி இருக்கிறது. இது ஆரோக்கியத்திற்கான தன்மை அல்ல. இந்த பக்கம் எக்ஸஸ் இன், இதுல ஒரு ஒரு ஐட்டம் பெருசா இருக்குது, இன்னொரு ஐட்டம் சின்னதா இருக்குது. இதுவும் ஆரோக்கியத்துக்கான அடையாளம் இல்லை. கீழே 2 இல்லை, 1 தான் இருக்குது. இதுவும் ஆரோக்கியத்தின் கணக்குல சேர்க்க முடியாது. அப்போ இன் யாங் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன் யாங் சமநிலை பாதிப்பே நோய். இன் யாங்குடைய சமநிலை தான் ஆரோக்கியம். சரிங்களா? இது எதுக்காக நம்ம படிச்சோம்? மனித அமைப்பு என்பது முழுமைகளின் சங்கமம் அப்படின்னு முடிவிலி தத்துவத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. முழுமைனா என்னப்பாங்கிற டெஃபனிஷனை தான் இப்ப நாம் அறிந்து கொண்டோம். முழுமைனா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேக் டு முடிவிலி கோட்பாடு.
இந்த கருவுரு தத்துவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட முழுமைக்கான புரிதலை முடிவிலி தத்துவத்தில் பொருத்தி பார்க்க போகின்றோம். பொருத்தி பார்த்து சில கூடுதல் புரிதல்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மனிதனுடைய படைப்பம்சம் என்பது என்ன? உயிர், மனம், உடல். இதானே? இது முழுமைகளுடைய சங்கமம். அதாவது உயிர் ஒரு முழுமை, மனம் ஒரு முழுமை, உடல் ஒரு முழுமை என்று முடிவிலி தத்துவம் சொல்லுகிறது. முழுமைனா என்னன்றதுக்கான வரையறையே கருவுரு தத்துவம் சொல்லிருச்சு. இப்போ இந்த கருவுரு தத்துவத்தை முடிவிலி தத்துவத்தோட பொருத்தி பார்க்கணும். அந்த அடிப்படையில உயிர் என்பது முழுமை, அதுல இரட்டை தன்மைகள் இருக்குது. மனம் என்பது ஒரு முழுமை, அதுலயும் இரட்டை தன்மைகள் இருக்கும். உடல் என்பது ஒரு முழுமை, அதுலயும் இரட்டை தன்மை இருக்கும். அப்படின்ற புரிதலுக்கு வர்றோமா இல்லையா? சரியா? இப்போ விபாசனா தியான முறையில நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோம்? மனசுல ஃபோக்கஸ் பண்றோம். மனசை பெர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்கான நோக்கம் தான் விபாசனா மெடிடேஷனுடைய நோக்கம். மனசுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க ஃபேக்டா இருக்கு. அல்லது மனசுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் செக் பண்றதுக்கான ஒரு நோக்கம் கூட விபாசனா தியான முறையினுடைய நோக்கமாக இருக்கலாம். இப்போ இந்த மனசு அப்படிங்கிற முழுமையினுடைய இரட்டை தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உடலின் இரட்டை தன்மைகள் என்ன, உடலின் இரட்டை தன்மைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் அக்குபஞ்சர் படிப்பு, ஆங்கில மருத்துவ படிப்பு. ஆங்கில மருத்துவத்தில் உடலுடைய பருத்தன்மையை படிச்சுப்பாங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் உடலுடைய மறைவான தன்மையை படிச்சுப்பாங்க. விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு அற்புதமான தியரிங்கிறது மனம் என்ற முழுமையின் இரட்டை தன்மைகளை பற்றிய விரிவான படிப்பு. உயிரின் இரட்டை தன்மைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடலின் இரட்டை தன்மைகளை பற்றிய புரிதலும் மனதின் இரட்டை தன்மைகளை பற்றிய புரிதலும் இருக்க வேண்டும். இப்போதைக்கு நம்ம உயிரின் இரட்டை தன்மைகளை பத்தி எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். இதை ஓரமா வச்சிரும். நம்ம சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆன்மீகம் அப்படின்ற பேர்லன்னா, உடலின் இரட்டை தன்மைகளை பற்றிய புரிதல் சரியாக இல்லை, மனதின் இரட்டை தன்மைகளை பற்றிய புரிதல் சரியாக இல்லை. ஆனால் அவர்கள் உயிரின் இரட்டை தன்மைகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டு அவர்களையும் அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பங்களில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நாடினால் இறைவன் தன்னை அவர்களுக்கு அறிவித்து விடுவான். ஆனால் இந்த உலகத்தில் சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகள் என்பது ஒரு மனிதன் உடலின் தன்மைகளை பற்றி, சக்தி உடலின் ஞானங்களை பற்றி, மனதை பற்றி ஒரு அடிப்படை புரிதலில் இருக்கும்போதுதான் அவன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப முடியும். இதுதான் உலகத்தினுடைய அடிப்படை வழிமுறையா இருக்கு. தேர் மே பி சம் எக்ஸப்ஷன்ஸ், அது இறைவனுடைய நாட்டம். ஆனால் உலகத்தினுடைய வழிமுறை என்பது இப்படித்தான் இருக்கு. உங்கள் உடலை பற்றி, உங்கள் மனதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சரி. ஸோ இப்போ மனசுக்கு வரோம். மனம் என்பது ஒரு முழுமைன்னு முடிவிலி தத்துவம் சொல்லிடுச்சு. முழுமைனா அதுல இரட்டை தன்மை இருக்கும்னு கருவுரு தத்துவம் சொல்லிடுச்சு. இப்போ இந்த மனம் என்ற முழுமையில் இருக்கக்கூடிய இரட்டை தன்மைகள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஒரு முழுமை இருக்குது, மனம் என்பது முழுமை, அதுல இரட்டை தன்மைகள் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம மனம் ஒன்றுன்னு சொல்றோம். என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பேர் கூட வச்சுக்கோங்க. ஆனா பொதுவான பேர் மனம் ஒன்று. சரி. இன்னொரு மனசுக்கு மனசினுடைய மனம் என்ற முழுமையினுடைய இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மனம் ரெண்டு. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நேச்சர் இருக்கா இல்லையா, இயற்கை தன்மை. இந்த மனம் ஒன்று என்ற மறைவான தன்மையினுடைய இயற்கை நேச்சர் என்ன அப்படின்னா, வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழு தலைவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கிளியரா தெரியும் என்ன பண்ணணும்ன்றது ஒரு கிளியரா தெரியும். ஒரு நிமிஷம், ஐ நீட் அ பிரேக், 1 minute. மீண்டும் தொடரும். ஸோ மனம் என்பது ஒரு முழுமை, மனம் ஒன்று, மனம் ரெண்டு. மனம் ஒன்னுடைய நேச்சர் என்னன்னா, வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு டீம் லீடர் எப்படி வழி நடத்துவார் இல்லையா, அவருக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டோடைய நேச்சர் என்ன, என்னைக்கு டெலிவரி கொடுக்கணும், கிளைண்ட்டோட நீட் என்ன, எல்லாமே இந்த டீம் லீடருக்கு தெரியும் தானே.
அந்த மாதிரி இந்த மனம் ஒண்ணுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். அந்த அடிப்படையில தான் வழி நடத்துகிறது. வழி நடத்தக்கூடிய இயல்பை கொண்டதாக ஒரு விஷயம் இருக்குதுனாலே, அதுக்குள்ள நிறைய விதமான புரிதல்கள், ஞானங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் தானே வழி நடத்த முடியும். பை டிஃபால்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனம் ஒண்ணுங்கிறது வந்து மிகப்பெரிய ரகசியங்களை, பெரும் ஞானங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வழி நடத்தக்கூடிய செயலை மட்டும்தான் செய்யும். மனம் 2 என்பது செயல்படக்கூடிய தன்மையை கொண்டது. என்ன வழிகாட்டல் கொடுக்கப்படுதோ அந்த வழிகாட்டலின்படி நடக்கக்கூடிய ஒரு இயல்பை கொண்ட மனம். அதுக்குள்ள பெரிய விதமான விஷயங்கள்லாம் இருக்காது, டேட்டாலாம் இருக்காது. செயல்படுறதுக்கான டேட்டா இருக்கும், அவ்வளவுதான். செயல்படுறதுக்கான டேட்டா இருக்குமே தவிர அதுக்குள்ள ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயம் இருக்காது. மனம் 2 செயல்படக்கூடிய ஒரு டீம் மெம்பர்ஸ் மாதிரின்னு புரிஞ்சுக்கும். இப்போ மனம் என்ற முழுமையில இரட்டை தன்மைகள் இருக்குது. மனம் 1, மனம் 2. ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸா? ஆமா. செயல்படக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னா வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்து என்ன பிரயோஜனம்? வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் இல்லை என்றால் செயல்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தானே. ரெண்டுமே டிஃபரெண்ட் நேச்சர்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 பேருக்கு இடையில ஒரு இணக்கம் இருக்கணும்ன்ற பாயிண்ட்ல தான் இங்க நாம கவனம் செலுத்த வேண்டும். மனம் 1 சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை மனம் 2 செவியேற்று அதன்படி நடக்க வேண்டும். நீ என்ன சொல்றது, நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன்னு இருக்கக்கூடாது. மனம் 1 என்பது மனம் 2 சூழல்களை, தன்மைகளை புரிந்து கொண்ட நிலையில்தான் வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும். இதுதான் இணக்கம். இப்ப மனித மனசுல நடக்கக்கூடிய பெரும்பாலான தவறுகளுக்கான காரணமாக விபஷனா தியான முறையில் முன்வைக்கப்படுவது, மனம் 1 என்ற அந்த வழிகாட்டியினுடைய வழிகாட்டல்களை மனம் 2 என்ற தன்மை செவியேற்க மறுக்கிறது, செவியேற்றாலும் அதன்படி நடக்க மறுக்கிறது. இதுதான் மனதின் நோய் என்று சொல்லுகிறது. இதுதான் மனதின் நோய் என்று சொல்லுகிறது. இப்ப இதைத்தான் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். மனம் என்பது மனம் 1 மனம் 2 சேர்ந்ததுதான். மனம் 1 மட்டும் மனம் கிடையாது. மனம் 2 மட்டும் மனம் கிடையாது. முழுமையாக முடியாதுல்ல. அப்ப மனம் 1 மனம் 2 சேர்ந்ததுதான் மனம். இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த மைண்ட் 1 நேச்சர்ஸ் என்ன? அதுல என்னதான் இருக்குது? மைண்ட் 2 உடைய நேச்சர்ஸ் என்ன? அதுல என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ மனம் 1 தன்மைகளும் மனம் 2 தன்மைகள். சோ கம்பேரிட்டிவ்லி நம்ம படிச்சுக்கலாம். மனம் 1 என்பது பதிவுகள் ஏற்றப்பட்ட மனம். இதுல வந்து ஒரு ப்ரீலோடட் டேட்டாஸ் வந்து அதுல இருக்கு. ப்ரீலோடட் டேட்டாஸ் இருக்குது. அனைத்து ஞானங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மனம். அதிலிருந்து எதையும் மாற்ற முடியாது. சரி, இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ள என்ன இருக்குது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்கா இல்லையா? இப்போ நீங்க இந்த கம்ப்யூட்டர் வாங்கும்போது அந்த சாஃப்ட்வேரோட தானே வரும். நீங்க இந்த சாஃப்ட்வேர் எதுவும் மாற்ற முடியாது. அந்த சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கும்? அந்த சாஃப்ட்வேர் எப்படிலாம் நீங்க பயன்படுத்த முடியுமோ எல்லாத்துக்குமான விஷயம் இருக்கும். சரியா? மனம் 2ங்கிறது வந்து பதிவுகள் ஏறும் மனம். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அந்த ஹார்ட் டிஸ்க்ல நீங்க என்ன பண்ணலாம்? டேட்டாஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த டேட்டாஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? பதிவுகள் ஏறும் மனம். கற்பிக்கப்பட்டது, பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது, நினைவுகள் என இந்த உலகம் சார்ந்த எல்லா பதிவுகளும் இருக்கக்கூடிய இடம் எது? மனம் 2. நீங்க பிரசவம் ஆனதுக்கு அப்புறம், நீங்க ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய புலன்களை கொண்டு எதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ அது அத்தனையும் உங்களுடைய மனம் 2 இருக்கும். ஆனால் மனம் 1 ஏற்கனவே நீங்கள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு முன்னாலேயே மனம் 1 என்ற தன்மையில் எல்லா விதமான உலகியல் ஞானங்களும் அதில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு குழந்தைக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா, குழந்தைக்கு எல்லாமே தெரியும். ஆனா அது எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது. அவருக்கு எதுவுமே தெரியலன்னா அவர் எப்படி அந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியும்? இப்போ ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. இப்போ ஒருத்தர் இருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண தெரியும். இந்த வேர்டு ஃபைல ஆஃபீஸ்ல போயிட்டு வேர்ட் ஃபைல ஓபன் பண்ணுவாரு, டைப் பண்ணுவாரு, சேவ் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா அந்த எம்எஸ் ஆஃபீஸ்லயோ அந்த ஒரு சாஃப்ட்வேர்ல என்னென்னமோ பண்ணலாமா இல்லையா? ஆனா அவருக்கு வேர்டு மட்டும் தானே தெரியும். அந்த மாதிரி
மனம் ஒண்ணுல எல்லா ஞானங்களும் இருக்குது. எந்த அளவுக்கு மனம் 2 தேவைகளை சார்ந்துதான் மனம் ஒண்ணு ஆக்சஸ் பண்ணும். மனம் ஒண்ணுன்னா என்ன? மனம் 2 சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அதுல எல்லா ஞானங்களும் இருக்குது. மனம் 2 உலகம் சார்ந்த ஞானங்கள் மட்டும் இருக்குது. உலகம் சார்ந்த ஞானங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக மனம் ஒண்ணு இருக்கு. இது மட்டும் புரிஞ்சுக்கணும். இதுதான் மனம் ஒண்ணுடைய நேச்சர், மனம் 2 நேச்சர். இன்னும் அதை டீட்டெயிலா பார்க்கலாம். மனம் ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா, நன்மை தீமைகளை பிரித்து பார்த்து தீமைகளை விலக்கி நன்மைகளை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டும். இப்போ மனசுல எல்லாமே, மனம் ஒண்ணுல எல்லாமே இருக்குது. மனம் 2ல உலகம் சார்ந்த டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கு. மனம் 1 என்ன பண்ணும்? இதெல்லாம் நன்மை, இதை நீ செய், இதெல்லாம் வேணாம், வீணானது, தீமை, இதை நீ செய்யாத இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மனம் 2க்கு நன்மை தீமைகளை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். மனம் 2 என்ன வேணா செய்யும். மனம் 1 சொல்லும், நீ நன்மை தீமை பத்தி எல்லாம் கவலைப்படாம இருக்கக்கூடாது. அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது உன்னுடைய நேச்சரா இருக்கலாம். ஆனா நான் எதுக்கு இருக்கேன்? அதை கைட் பண்றதுக்கு தான். நீ தீமைகளை விலக்கி நன்மை எடுத்துக்க, அப்பதான் நல்லது அப்படின்னு மனம் 1 சொல்லுது. இந்த மனம் 2க்கான ஒரு நேச்சர் என்னன்னா, அதை லாஸ்ட்ல படிக்க போறோம். இப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனம் 2க்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் 1 சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டலை கேட்டும் நடக்கலாம், கேட்காமலும் நடக்கலாம். கேட்டு நடக்கும் போதெல்லாம் மனம் முழுமையா இருக்கும். கேட்காம நடக்கும் போதெல்லாம் மனதினுடைய முழுமையில ஒரு பாதிப்பு ஏற்படும். அவ்வளவுதான். மனம் 2 மனம் 1 கட்டளைகளை, வழிகாட்டல்களை கேட்காமல் இருக்கும்போது, கேட்டும் அதன்படி நடக்காமல் இருக்கும்போது, அதன்படி நடந்தாலும் முழுமையாக நடக்காமல் இருக்கும்போது, அங்கே ஒரு சமநிலை தன்மை மனதில் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்து மனம் 1 கவனம் செலுத்தும் தன்மை கொண்டது, சிந்தனை செய்யும் தன்மை கொண்டது. மனம் 2 கவனம் செலுத்தாது, சுற்றி கொண்டே இருக்கும். இருக்கும் தகவல்களை வைத்து கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும். இதான் மனம் 2 நேச்சர். இப்போ நாம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறோம் அப்படின்னா, நம்முடைய மனம் 1 செயல்படுத்துகின்றோம் என்றார். மனம் 1 கிட்டதான் அந்த பேட்டன்ட் இருக்குது. மனம் 1 அந்த பேட்டன்ட் இல்லாம நீங்க ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் 1 மனம் 2 சேர்ந்ததுதான் மனம். மனதினுடைய செயல்பாடு என்பது மனம் 1 மனம் 2 உள்ளடக்கியதுதான். இப்போ மனம் 1 ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, இது தப்பு செய்யாதன்னு சொல்லிடுச்சு. மனம் 2 என்ன சொல்லுது? நீ எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருப்ப, நான் செய்வேன் அப்படின்னு செய்யுது. அந்த செயல் நிறைவேற்றப்படுகின்ற இடத்தில் மனம் 1 இருப்பும் இருக்கிறது. அவ்வளவுதான். அது இல்லாம இருக்க முடியாது. மனம் 1 நான் சொல்றது கேட்கல, நான் கூட வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லாது. அதுவும் கூடயே தான் இருக்கும். அதுதான் பிரச்சனையே. நம்ம அது இல்லாம இருந்தாலாவது பரவாயில்ல, நம்ம கூடயே இருக்கு. நம்ம என்னெல்லாம் தப்பு செய்யறோம், என்னெல்லாம் விதிமீறல் செய்யறோன்றதெல்லாம் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மனம் 2 கவனம் செலுத்தாது. இப்ப நீங்க எந்த விஷயத்துலலாம் கவனம் செலுத்த முடியுதோ, எந்த விஷயத்துல ஆழமா சிந்தனை செய்ய முடியுதோ, அப்பெல்லாம் உங்களுடைய மனம் 1 நல்ல ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். எதுலலாம் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலையோ, எங்க உங்களால ஒரு சிந்தனை செய்ய முடியலையோ, குழப்பமா இருக்கோ, உங்களோட மைண்ட் 2 அதிகமான ஒரு இயக்கத்தன்மையில இருக்குன்னு அர்த்தம். ஒரு சமநிலையற்ற தன்மை உங்க மனசுல இருக்குன்னு அர்த்தம். சமநிலை தன்மை என்பது என்ன? ஈக்குவலா இருக்கணும். மனம் 1 மனம் 2 மனம் 1 சொல்றது மனம் 2 கேட்கும்போது தான் அந்த ஈக்குவானிமிட்டி இருக்கும். மனம் 2 மிகைத்து விட்டால் ஈக்குவானிமிட்டி போயிடும். சமநிலை தன்மையற்றது. அப்போ எப்பெல்லாம் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கிறீங்களோ, மைண்ட் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதோ, புதுசா எதையும் திங்க் பண்ண முடியாம இருக்கிற டேட்டா வச்சே நீங்க ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உங்க மனம் 2 ஆதிக்கமா இருக்குதுன்னு அர்த்தம். மனம் 1 சின்னதாயிடுச்சுன்னு அர்த்தம். மனம் 1 எதிலும் பற்று கொள்ளாது. பற்றுனா என்ன? அப்படியே பிடிச்சுக்கிறது. மனம் 1க்கு அந்த ஆட்டிடியூட் கிடையாது. ஏன் தெரியுமா? அதுக்கு தெளிவா தெரியும், ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்ப போறோன்றது தெளிவா தெரியும் அதுக்கு. அதனால எதுலையுமே பற்று கொள்ளாது. யூஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். இதுதான் நிரந்தரம், இதுதான் பிரதானம் அப்படின்னு இருக்காது. ஆனா மனம் 2 உலக வாழ்வின் சுகங்களின் மீது பற்று அதிகம். அது என்னங்க அதுக்கு உலக வாழ்க்கை மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால ஒரு வீடு வாங்கினா இந்த வீடு தான் நிரந்தரம், இதான் நிரந்தரம், இதான் நிரந்தரம் எல்லாம் நினைச்சுக்கும். எல்லாமே நிலைத்து, எதுவுமே அழியாது, நானே நிலைத்து இருப்பேன் அப்படின்னு அது நினைச்சுக்கும். ஆனா மனம் 2 என்ன சொல்லும்? அப்படிலாம் நினைக்காத, தப்பு அது, ஒரு நாள் செத்துருவோம் எல்லாருமே, இருக்கிற வரைக்கும் வச்சு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிரு, அடுத்தவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லணும். ஆனா மனம் 2 ஐயோ அதை எப்படி கொடுக்க முடியும், நான் சம்பாரிச்சது, என்னோட வீடு, என்னோட காரு,
இப்ப என்ன அது முரண்பாடு ஏற்படுதா இல்லையா? மனம் ஒண்ணு சொல்றத மனம் ரெண்டு நிராகரிக்குதா இல்லையா? அப்போ ஒரு சமநிலையற்ற தன்மை மனசுல உருவாகுது. அதுதான் மனதினுடைய நோய்த்தன்மை. இது ரெண்டுமே நம்ம மனசுல இருக்குது. இப்போ நம்ம மனம் ஒண்ணு மனம் ரெண்டு சேர்ந்தது தானே மனம். நமக்கு அது உண்மை தெரியும். நம்ம ஒரு நாள் செத்து போயிருவோம். எதுவுமே நிலை இல்லாத உலகம் அழியுன்றது மனசுக்கு தெரியும். ஆனாலும் மனம் 2 அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. அது எப்படி? நடக்கக்கூடாதே. எல்லாருக்கும் கூட நடக்கட்டும். எனக்கு மட்டும் நடக்க வேணாம் அப்படின்னு அது நினைச்சுக்குது. ஸோ இந்த சமநிலையற்ற தன்மை நம்ம மனசுல 2மே இருந்துகிட்டே இருக்குது. மனம் ஒண்ணு மரணம் பற்றி சிந்திக்கும். மரணத்தை பத்தி அதுக்கு பயம் கிடையாது. ஏன்னா நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் திருப்பி போறோம். நம்ம வந்த இடம் சூப்பரான இடம். இதுதான் ஒர்ஸ்ட் பிளேஸ். திருப்பி அங்கதானே போறோம். ஜாலியா தான் இருக்கும். அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, மனப்பக்குவம் என்பது, ஞான நிலை என்பது மனம் ஒன்றுக்கு உண்டு. மனம் 2க்கு மரணத்தை பத்தி பேசினாலே பிடிக்காது. இன்னும் நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு அது நம்மளை திட்டும். மரணத்தை பத்தி பயப்படும். அதனை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம மனசுல 2மே இருக்குது. ஒரு செத்த வீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியவங்க தாங்க. மரணம்ன்றது தவிர்க்க முடியாதுன்னு தத்துவம் பேசும். அவங்க வீட்டுல ஏதாவது நடக்கும்போது ஐயோ அது எப்படி இப்படி நடந்துச்சுன்னு அது கோச்சு. அப்ப இது 2மே நமக்குள்ள இருக்குது. இதுல எது மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மனம் 2 தான் மேலோங்கி இருக்குது. மரணத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் அப்படிதான் இருக்குது. நிறைய பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். யாருக்கு சேர்க்கிறோன்னே தெரியல. மரணத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்படியாவது உயிரோட இருந்தோம்னு நினைக்கிறோம். 2 தன்மை நமக்குள்ள இருக்கு. மனம் ஒண்ணுக்கு மனிதன் படைத்தவற்றின் மீது பெரிய ஈர்ப்பு இருக்காது. அதாவது பொருள் தன்மைகளின் மீது ஒரு ஒரு பொருள் சார்ந்த ஆடம்பரங்களின் மீது பெரிய ஈர்ப்பு இருக்காது. மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில மனம் ஒண்ணு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் காட்டாது. அது இயற்கை சூழல்ல இருக்கணும். இயற்கையும் எளிமையும் நிறைந்த வாழ்க்கையை மனம் ஒன்று விரும்பக்கூடியதாக இருக்கு. ஆனா மனம் 2 அப்படி கிடையாது. மனிதன் படைத்தவற்றின் மீது ஈர்ப்பு அதிகம். இயற்கை படைப்புகளின் மீது ஈர்ப்பு அதிகம் இருக்காது. வெயில் அதிகமா இருக்கு, ஏசி போடுங்கப்பா அப்படின்னு மனம் 2 சொல்லும். வெயில் அதிகமா இருக்கு, இந்த ஊர்ல நம்ம ஏன் இருக்கணும், பேசாம நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாமே மனம் 1 சொல்லும். இப்ப யார் சொல்றதை கேட்டு உங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு? நேத்து நைட்டு ஏசி போட்டு தானே படுத்தீங்க. மனம் 2 என்பது ஆதிக்கமாக இருக்கிறது. சரி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் 1 மறைவான தன்மைகளின் ஞானங்களை உள்ளடக்கியது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளும். இப்ப நம்முடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய மறைவான தன்மைகள் என்ன? மனம், உயிர் எல்லாம் மறைவானது. இந்த மனம் ஒண்ணு நினைக்கும் மனசுதான் முக்கியம். மனசுல நல்ல குணங்களோட இருக்கிறதா முக்கியன்றதா மனம் ஒன்னுடைய நிலைப்பாடு. மனம் 2 அப்படி கிடையாது. நல்லா ட்ரெஸ் பண்ணணும். என்ன சுருங்கி இருக்கு? சென்ட் அடிக்கணும். கார்ல போகணும். நல்லா சீவணும். மேக்கப் பண்ணணும். வீட்டுக்கு வந்து மூஞ்சியெல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் நார்மலா இருந்தா பிரச்சனை இல்லை. சபையில நம்ம நல்லா தெரியணும். இதுதான் மனம் 2டைய நோக்கம். உள்ள இருக்கிறது எவன் பாக்குறான்? வெளியில நம்ம நல்லா இருக்கு. மனம் 1 என்ன சொல்லுது? நீ சந்தோஷமா இரு தம்பி. நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா மேக்கப் பண்ணு, நல்லா சீவிக்க, நல்லா அலங்காரம் பண்ணிக்க. மனசையும் நல்லா வச்சுட்டு இதெல்லாம் செய்யி. இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுன்னு சொல்லுது அவ்வளவு. ஆனா நம்ம அது கிடக்குது வெளியே மட்டும். மறைவான தன்மைகளை பற்றிய ஞானம் கிடையாது. தோற்றமான தன்மைகளின் மீது மட்டும்தான் அதற்கு நோக்கம், நம்பிக்கை. பொருள் சார்ந்த வாழ்வே பிரதானம். சூழல்களை வைத்துதான் அது எல்லாத்தையுமே கணக்கு போடும் நம்பும். ஒருத்தர் நல்ல குணங்களை கொண்ட பெரிய சான்றோராக இருப்பார். இன்னொருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். மனம் 2னுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? மனம் 1, அதாவது சமநிலை தன்மை இருக்கிறவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் 1 சக உயிர்களை நிபந்தனைகளற்று நேசிக்கும், தண்டிக்காது, மன்னிக்கும். மனம் 1ங்கிறது ஒரு தாய் போல. தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பார்த்துப்பாங்க? தண்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நிபந்தனைகளற்று நேசிப்பாங்க. ஆனா மனம் 2 அப்படி கிடையாது. லாஜிக்கல் மைண்ட். பொருள் சார்ந்துதான் சக உயிர்களை மதிக்கும். அவர் இப்ப நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க. ஒரு பெரிய இடத்துல இருந்து வர்றாங்கன்னா நம்ம அவங்கள மதிப்போம். அவங்கள போய் ரயில்வே ஏர்போர்ட்லயே போய் பிக்கப் பண்ணுவோம். நான் வர்றேங்க, நீங்க டாக்ஸில வர்றீங்க, நான் வரேன். நம்ம சாதாரணமா ஒரு மாமாவோ சித்தப்பா ஊர்ல இருந்து வருவாரு. அங்க ஸ்டேஷன்ல இறங்கி வாங்க, அங்க ஒரு பஸ் இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு, நீங்களே ஏறி வந்துருங்க. நான் ஆபீஸ்ல இருப்பேன், அடிக்கடி போன் பண்ணாதீங்க, நீங்களே கேட்டு வந்துருங்க, மேப் அனுப்புறேன். மேப் பட்டன் போன்ல பார்க்க முடியாது, அப்ப கேட்டு வந்துரு. இந்த மாதிரிதான் சொல்லும். பொருள் சார்ந்து மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு பழக்கம்.
அது கூட ஒரு எல்லை வரைதான். பொருள் சார்ந்தே நீங்க ஒருத்தர் மதிச்சா கூட ஒரு எல்லை வரைதான். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு காரியம் முடிஞ்சு போச்சுன்னா, சார் நாளைக்கு பார்க்கலாம் கிளம்பி. ஸோ தண்டிக்கக்கூடிய ஒரு நோக்கம் மனம் 2க்கு இருக்குது. மன்னிக்காது, பழி வாங்கணும்னு நினைக்கும். இது 2மே நமக்குள்ள இருக்குது. சக உயிர்களை நிபந்தனையிட்டு நேசிக்கக்கூடிய தன்மையும் நமக்குள்ள இருக்குது. தண்டிக்க கூடாது, மன்னிக்கணுன்ற தன்மையும் நமக்குள்ள இருக்குது. இந்த மனம் 2டைய தன்மைகள். இதுல எதை நாம அதிகமா வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. பொறுமை, நிதானம், நிறைவு, அமைதி, உள்ளச்சம், பெருமையின்மை, பொறாமையின்மை போன்ற எல்லா விதமான நல்ல உணர்வுகளின் குணங்களின் இருப்பிடமாக மனம் ஒன்று இருக்கிறது. பெருமை, பொறாமை, கவலை, துக்கம், பயம், கோபம், தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், வன்மம், நன்றி அறியாமை போன்ற குணக்கேடுகளின் இருப்பிடமாக மனம் 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது 2மே நமக்குள்ள இப்போ இருக்குது. இந்த மொமெண்ட் இருக்குது. இதுல நாம எதை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த டிசைடிங் ஃபேக்டர், அந்த டிசைடிங் ஆகுது. இப்போ நாம ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படலாம். அதே நேரத்துல அவருக்கு இறைவன் நாடியது கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான், நமக்கும் கிடைக்கும், நல்லா இருந்துட்டு போட்டோம். இது மனம் 1னுடைய வெளிப்பாடு. அதாவது மனம் 2 பொறாமைப்பட எத்தனிக்கும் போது மனம் 1 வழிகாட்டுது, பொறாமைப்படாத, உனக்கான உடலுக்கான உயிராற்றல் தான் குறைஞ்சு போயிடும். அவன் உழைச்சான், அவனுக்கு இறைவன் நாடி இருக்கிறான், அந்த சுகம் கிடைச்சிருக்குது, அவனை வாழ்த்து. நீ அவனை வாழ்த்தினேன்னா உன்னுடைய மனம் தூய்மை அடையும். உன்னுடைய மனம் தூய்மை அடையும் போது உனக்கு தானே உயிராற்றல் நிறைவா கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும். மனம் 1 சொல்லுது. ஆனா மனம் 2 மனம் 1 சொல்லுது கேட்காது. அவன் எப்படி கார் வாங்கலாம், சொந்த வீடு வாங்கிட்டானே, இவனுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு காசு கிடைச்சிச்சு அப்படின்னு மனம் 2 சொல்லுது. இதுதான் அந்த சமநிலையற்ற தன்மை. மனம் 2 மிகைத்து இருக்கக்கூடிய தன்மை. மனம் 1 படைப்பின் மூலத்தை அறிந்தது. யாரு படைப்பின் மூலம் என்பதை அது தெளிவாக அறிந்திருக்கிறது. ஆனா மனம் 2 படைப்பின் மூலத்தை பற்றி குழப்பங்கள் இருக்கும். இது 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 மனிதனே திடீர்னு தெய்வம்னு சொல்லிடும். படைப்பின் நீங்க தாங்க, கடவுளுடைய அவதாரம் நீங்க தாங்கன்னு சொல்லும். ஆனா நீங்க மனசாட்சியில கேட்டு பாருங்க, அவன் கடவுளுடைய அவதாரமா? நீங்க மனசாட்சியை கேட்டீங்கன்னா இல்ல, படைப்பின் மூலம் மகா சக்தி என்பது வேற. நம்ம இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக அதை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு மனசாட்சி உங்களுக்குள்ள சொல்லும். ஆனா நம்ம அதை அப்ப கேட்க மாட்டோம். ஏன்னா மனம் 2 மிகைத்து இருக்கிறது. டாக்டர் நீங்க தாங்க தெய்வம். சோ மனம் 2 ஆதிக்கமாக இருக்கக்கூடிய தன்மை. மனம் 1 உலக வாழ்வின் நுட்பங்களின் சூத்திரத்தை அறிந்தது. ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண தெரியாது. மனம் 1க்கு ஃபார்முலா தெரியும். ஆனா மனம் 2க்கு அப்ளை பண்ண தெரியும், ஃபார்முலா தெரியாது. அது மனம் 1 கிட்ட போய் ஃபார்முலாவை கேட்டு அப்ளை பண்ணணும். மனம் 1 எப்பயுமே ஃபார்முலா கொடுக்க தயாராகவே இருக்கு. படைப்புகளை பற்றிய ஞானங்கள் மனம் 1 கிட்ட இருக்குது. அந்த ஞானங்களை இந்த படைப்புகள் சார்ந்து எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற ஞானம் மனம் 2 கிட்ட இருக்கு. மனம் 2 உலக மனம். உலகத்தை பத்தின நாலேஜ் மனம் 2 கிட்ட தான் இருக்கு. உலக வாழ்வை பொறுத்தவரை மனம் 2 தான் இம்பார்ட்டன்ட். ஆனா அது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்குது. அதை நம்ம சரிப்படுத்தணும்ன்றது தான் விபாசனாவுடைய நோக்கம். அதை எதிரியா பார்க்க கூடாது. என்னைக்குமே மனம் 2 எதிரியா பார்க்கவே கூடாது. ஃபைனல் பாயிண்ட், செயல் செய்வதற்கான சுதந்திரம் கிடையாது. யாருக்கு? மனம் 1க்கு. வழி மட்டுமே காட்டும். ஆனால் மனம் 2க்கு செயல் செய்வதற்கான முழுமையான சுதந்திரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. மனம் 1ன் பேச்சை கேட்காமல் கூட செயல்படக்கூடிய சுதந்திரம் படைத்தது யாரு? மனம் 2. இங்கதான் நம்ம சிக்கியிருக்கோம். இப்போ விலங்குகளுக்கெல்லாம், மிருகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது என்ன உள்ளுணர்வு சொல்லுதோ அதன்படிதான் நடக்கும். அது பசிக்கலைன்னா சாப்பிடாது. நம்ம பசிக்கல, சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணுவோம். பிரியாணியா, சரி கொண்டு வா. நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். பசியெல்லாம் அடங்கி பல 100 ஏப்பங்கள் வந்திருக்கும். பிரெட் அல்வாவா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வா. இந்த பக்கம் ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க, அதே கொஞ்சம். ஸோ நம்ம மனம் 2 இந்த உலகத்தினுடைய இச்சைகளில், அதனுடைய ஈர்ப்புகளில் நாம் எது சரி எது தவறு என்பதை தெரியாமல் அந்த மயக்கங்களில் செயல்படும். இதெல்லாம் சில விஷயங்கள், இது அடிப்படைகள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் நம்மளுடைய மனம். நம்ம டீம் லீடர் சொல்றதை நம்ம டீம் மெம்பர்ஸ் மதிக்கிறதே கிடையாது. இதுதான் நம்ம கண்டிஷன். டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டீம் மெம்பரை கார்னர் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா டீம் மெம்பரும் சிலைக்காம
பரவாயில்ல தம்பி, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க ஒழுங்காயிடுங்கடா. இப்ப கூட ஒண்ணும் இல்லை, இப்ப கூட ஒண்ணும் கிடையாது, இப்ப இருந்து நான் சொல்றதை கேளுங்க, எல்லாம் ஒழுங்காயிடும் அப்படி மனம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனம் ஒண்ணு மன்னிக்கக்கூடிய மனம். எப்போதுமே மனம் ரெண்டுக்காக நிற்கும். மனம் ஒண்ணு மனம் ரெண்டு ஆதிக்கம் செலுத்தும் நினைக்கவே நினைக்காது. மனம் ரெண்டு தான் மனம் ஒண்ணு ஆதிக்கம் செலுத்தும்னு நினைக்கும். எப்படின்னா ஒரு ரெட்டை மாட்டு வண்டி போல, ஒரு மாட்டுக்கு எந்த வழியா போகணும், எங்க ரைட் திரும்பணும், எங்க லெஃப்ட் திரும்பணும், எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்குது, எங்க எவ்வளவு ஸ்பீடா போகணும், எங்க ஸ்லோ டவுன் பண்ணணும், எல்லாமே தெரியும். ஆனா வண்டியை இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாட்டுக்கு பலம் கிடையாது. மனம் ரெண்டுங்கிற மாட்டுக்கு உடல் வலிமை இருக்குது, எத்தனை வண்டியை இழுத்துரும் சிங்கிளா. ஆனா எப்படி போகணும், எவ்வளவு ஸ்பீட்ல போகணும், எந்த பக்கம் திரும்பணும், எதுவுமே தெரியாது. அது இந்த பக்கம் கவர்ச்சியா இருந்தா அந்த பக்கம் போயிடும், எங்க போறோன்றதை மறந்துட்டு இந்த பக்கம் போயிடும். இப்ப மனம் ரெண்டுங்கிற மாடு என்ன பண்ணும், மனம் ஒண்ணுங்கிற மாட்டோட இணக்கமா செயல்படும் போதுதான் வண்டி ஊருக்கு போய் சேரும். இல்லாட்டினா வண்டி டிலே ஆயிரும், இல்ல ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த ஒரு கண்டிஷனை தான் விபஷனா தியான முறையினுடைய அடிப்படை கோட்பாடாக சொல்றாங்க. சோ இப்போ நம்முடைய மனம் இரண்டின் ஆதிக்கத்தில் இருக்கிறதா அல்லது சமநிலை தன்மையில் இருக்கிறதா? மனம் ரெண்டின் ஆதிக்கத்தில் இருக்கிறதா என்ன அர்த்தம்? மனம் ஒண்ணு சொல்றது மனம் ரெண்டு கேட்காம இருக்குது அப்படின்னு அர்த்தம். சமநிலை தன்மையில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? மனம் ஒண்ணு சொல்றத மனம் ரெண்டு கேக்குதுன்னு அர்த்தம். அப்போ சமநிலை என்பது மனம் ஒன்னும் மனம் இரண்டும் இணக்கமான தன்மையில் இருப்பது. தட் இஸ் மனம் ஒன்றின் வழிகாட்டல்களை மனம் இரண்டு ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய தன்மை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய தன்மை. சரி, அப்போ நமது மனம் சமநிலையற்ற தன்மையில் இருக்கும்போது நமது ஒட்டுமொத்த அமைப்பிலும் நிறைவு இருக்க முடியாது. மனதில் நிலவக்கூடிய சமநிலையற்ற தன்மைகள் ஒட்டுமொத்த மனித அமைப்பையும் பாதிக்க வல்லது. மனம் சமநிலை தன்மையில் இருக்கும்போது நிம்மதியும் நிறைவும் நிலவும் ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு, இப்போ இந்த சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, ஒருத்தர் சிகரெட் கொடுக்குறாரு, ஒருத்தர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றாரு, ஒருத்தர் ஆல்கஹால் கன்சியூம் பண்றாரு, ஒரு அம்மா ரொம்ப கவலையா உட்காந்துருக்கிறாங்க, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை கண்டிக்கிறாங்க, ஒருத்தர் நைட்டு 12 மணிக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் தன்னுடைய மனைவியை அடிக்கிறாரு, ஒருத்தர் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாரு, ஒரு அம்மாவுக்கு பர்கரு பீஸானா அப்படியே அடிக்ஷனா இருக்குது, இன்னொருத்தர் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுறாரு. ஸோ இந்த 2 ஸ்லைட்ஸையும் நீங்க அவதானிக்க வேண்டும். இது குறித்த விளக்கங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதை செய்யக்கூடிய அந்த நபர் மனம் சமநிலை தன்மை கொண்டவராக இருக்கிறாரா அல்லது மனம் சமநிலையற்ற தன்மையில் இருக்கிறாரா என்பதை நாம் புரிந்து கொள்ளும். சரிங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை பத்தி நாளைக்கு நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய கோர்ஸ் குரூப்ல முடிவீடு தத்துவத்தை சிந்தனையாக செய்யக்கூடிய அந்த வாய்ஸ் டாக்குமெண்டா கொடுத்தாச்சு. வாய்ஸ் நோட் இன்னைக்கு அனுப்பிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுவோம். அதை நீங்க கேட்டு அந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைய வகுப்பு நாளை காலை புதன்கிழமை காலை 6 மணிக்கு இந்திய நேரப்படி நடக்கும். இந்த 21 நாள் வகுப்புகள்ல தியரிஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். பட் ஆரம்ப வகுப்புகள்ல தியரிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த தியரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ப்ராக்டிஸை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். விபாஷனால இங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை. அது ஏன் பண்ணணும், அங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லி புரிய வச்சு உங்களை பண்ண வைக்கிறோம். அதனால தியரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம். சார் ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ நம்ம 2 கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம் சார். மனம் இரண்டினுடைய ஆதிக்கம் ஒரு நோய்த்தன்மை, 2வது சமநிலை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் சார். இப்போ மனம் ஒன்னினுடைய ஆதிக்கம்னு ஒரு கண்டிஷன் இருக்கா? இல்ல, மனம் ஒன்னுடைய ஆதிக்கம் அப்படின்ற ஒரு கண்டிஷனே கிடையாது. மனம் ஒண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா, மனம் 2 செயல்பட விடும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நம் மேல் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தன்மை. அதுக்கு மனம் 2 தான் ஹீரோ. அதுல அந்த ஹீரோவை பேக் பண்றதுதான் மனம் ஒன்னுடைய வேலை. அவரை டாமினேட் பண்ணி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவரை விளக்கணும்னு மனம் ஒண்ணு எப்பயுமே நினைக்காது. துறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அதான் துறவு என்ற விஷயம் அப்படிங்கிறது சமநிலையை தான் துறவுன்னு விபாஷனால குறிக்கும். உலக வாழ்க்கை மீதான ஈடுபாடு, சமநிலை தன்மை, தர்மத்தின் அடிப்படையிலான உலக வாழ்க்கையின் மீதான ஈடுபாடு தான் துறவு.
வீணான விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கியிருத்தல் தான் துறவு. உணர்ச்சிகளிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வதுதான் துறவு. உணர்வுகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும். உலக வாழ்க்கையின் நன்மையான வழிகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். இதில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள துணிவில்லாமல் நீங்கள் இதிலிருந்து விலகி இருப்பது என்பது அதுவும் சமநிலையற்ற தன்மை. அதனால மனம் ஒண்ணு என்னைக்குமே மனம் ரெண்டு டாமினேட் பண்ண விரும்பாது. அதனுடைய எல்லை சரியா தெரியும் அதுக்கு. இப்போ மனம் ஒண்ணு தன்னோட எல்லையை மீறவே மீறாது. மீறிச்சு நம்ம எல்லாரும் நல்லவங்களாயிரும், அல்லது உலக வாழ்க்கையை வாழாம போயிடுவோம். அப்படி யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதுல நம்ம குழப்பங்கள் தான் இருக்கும். போக போக அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். மனம் ஓவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதான் ஓவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றது இல்ல, சூழல் அறிந்து வாழக்கூடிய தன்மை தான் மனதின் சமநிலை தன்மை. இப்போ அதை பத்தி நம்ம வரக்கூடிய வகுப்புல டீட்டெயிலா பேசிடுவோம். ஒண்ணுமே குழப்பங்கள் இருக்காது. மனம் ரெண்டு ஆதிக்கம் நிறைந்த நிலை எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். மனம் ஒன்னுடைய தன்மை நிறைவா இருக்குமா, அந்த லைஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல புரிஞ்சுக்கலாம். சரிங்க, தேங்க்யூ சார். நாளை சொல்லுங்க மேடம். சார் அந்த இது டயக்ராம் அந்த போட்டோஸ் காமிச்சு அதுக்கு ஹோம்ஒர்க்ன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது வந்து என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், அது எந்த மனநிலை அப்படிங்கறது வந்து இப்ப நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த 2வது படம், ஒருத்தர் வந்து சிகரெட் குடுக்குறாரு, ஒருத்தர் வேணான்னு சொல்றாரு. சரியா? இப்ப வேணான்னு சொல்றவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? சிகரெட் குடிக்கிறது தப்பு அப்படின்னு மனநிலை வேணாங்கிறாரு. அப்ப அவருடைய மனம் ஒண்ணு தப்புன்னு சொல்லுது, அதை கேட்டுக்கிட்டாரா இல்லையா? ரைட். இப்போ அதே ஆளு இப்ப அவருடைய மனம் சமநிலை தன்மையில இருக்கு. ரைட். இப்ப அதே ஆளு இரு, எங்க மாமா இருக்காரு, அவர் போனதுக்கு வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன? அவருடைய மனம் ரெண்டு சமநிலை தன்மையில் இருந்தார். இப்ப கொடுக்கிறவருடைய மனம், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சிகரெட் கொடுக்குறான், அவர் மனம் ஒண்ணு என்ன சொல்லுது? தப்பு, நீ குடிச்சுன்னா அவனை ஏன் கெடுக்கிறன்னு மனம் ஒண்ணு சொல்லுது. பரவாயில்ல, அவனும் குடிக்கட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது மனம் சமநிலையற்ற தன்மை தானே? ஆனா அதே கொடுக்கிறவரு கொடுத்து பார்ப்பான் வாங்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் வாங்கிட்டானா பிடிங்கிடுவோம். அவனை செக் பண்றதுக்காக கொடுக்குறாருன்னா அவர் நல்ல நோக்கத்துல கொடுக்குறாரு. ஸோ இங்க வந்து மனம் ஒண்ணு சொல்றத மனம் ரெண்டு கேக்குதா இல்லையாங்கிறது தான் கொஸ்டினே. மனம் ஒண்ணு சில நேரங்கள்ல, இப்போ இந்த அம்மா வந்து குழந்தையை கண்டிக்கிறாங்க, நீங்க பார்த்தோன்னே அது எப்படி குழந்தையை திட்ட முடியும், அடிக்க முடியும், கண்டிக்க முடியும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த அம்மாவோட நோக்கம் என்ன? குழந்தை நேர்வழிப்படணும். அதாவது மனம் ரெண்டு செய்யக்கூடிய செயல்கள் மனம் ஒண்ணுக்கு முரண்படக்கூடாது. முரண்பாடு இல்லாம மனம் ரெண்டு என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஏன்னா மனம் ஒண்ணு எப்பயுமே நேர்த்தியான நன்மையைத்தான் காட்டும். மனம் ரெண்டு அதுக்கு இணக்கமாகி விட்டது என்றால் அது நன்மையாக முடியும். சரிங்களா? அதைத்தான் இந்த பிக்சர்ஸ் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்போ இவரை பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாரு, நல்ல நோக்கம். ஆனா எடுத்து இன்ஸ்டால போடுறாரு, பெருமைக்காக தானே பண்றாரு, எல்லாரும் பார்க்கணும், அல்லது எல்லாரும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கமா இருக்கலாம். அவருடைய மனசாட்சி என்ன சொல்லுது? மனம் ஒண்ணுங்கிறது மனசாட்சி. அந்த மனசாட்சி சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல மனம் ரெண்டு கேக்குதா இல்லையா, கேட்டதன்படி நடக்குதா இல்லையான்றதுதான். அதைத்தான் இந்த பிக்சர்ஸ் நம்ம சொல்ல சொன்னோம். அதுதான் சமநிலை தன்மை, மனம் இரண்டின் ஆதிக்கம் நிறைந்த தன்மை. ஓகே, இது நம்மளே நம்ம அன்றாட வகுப்புகள்ல அன்றாட நம்முடைய செயல்பாடுகள்லயே இதை நம்ம உணர்ந்துக்கலாம். சார் அந்த மெடிடேஷன் இது ஒரு 10 நிமிஷம் ஒன்று சொன்னீங்க இல்லையா? அது வந்து நம்ம எப்ப வேணா செய்யலாமா, இல்லைன்னா வந்து டெய்லி ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, எந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்குள்ளேயும் அதை கொண்டு போக வேண்டாம். அதை உங்களுக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்கிறப்பெல்லாம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்பப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். கடைசியா எதுவுமே பண்ண வேணான்றதுதான் அல்டிமேட். பட் அந்த நிலையை நோக்கி நம்ம கரெக்டா போகணும். எதுவுமே செய்ய தேவையில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தா போதும். மனசாட்சிப்படி வாழ்றதுக்கான தடைகளை மட்டும் நம்ம நீக்கிக்கிட்டே இருக்கலாம். அதை நீக்கிறதுக்கு இனிஷியலா சில பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் அந்த இயல்பா மாறிடும்ல, அதை நோக்கி தான் நம்ம போகணும். வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. மெடிடேஷனே பண்ணாம பெர்ஃபெக்டா வாழ்றதுக்கான நிலையை நாம மெடிடேஷன் மூலமா அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விபாசனாவுடைய நோக்கம். ஸோ நம்ம இந்த விபாசனா மெடிடேஷன்ஸ் வந்து மற்ற ஆன்மீக வழிமுறைகளை போல இருக்காது. இது வந்து ஒரு ரெபல், இது வந்து ஒரு புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டென்ட் இது.
அது போக போக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். பொறுமையாக நாம் இருப்போம். சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளை வகுப்பில் நாம் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். நானுமே அந்த குரூப்ல ஆட் ஆயிடுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ. Thank you.